வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த சாரியில் தான் பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பட்டுப்பாடு சட்டையும் அனார்கலி அம்பர்லா டாப்பும் தைக்க போகிறோம். இது சாரதாஸில் எடுத்திருக்காங்க. 1600 இது செம்மையாக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து இந்த தீபாவளிக்காக தைச்சது. ஏன்னா ஒரே சாரியில் தைச்சது ஒரே வீடியோவில் போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தனித்தனியாக எடுத்து மறுபடியும் உங்களுக்காக போடுறேன். நான் இது பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு நான் அடுத்து கூட நான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன் நான் முந்தியை வந்து மேலே கொடுக்கல அப்படின்னா, இது கீழே பார்டரில் வந்து நவாப்பழ கலர் வந்திருந்தது. இது வந்து பிங்க் கலரில் இருந்தனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கொடுக்கல. இப்போ பாடி பாவடைக்கு 1/4 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். இப்போ உயரம் வந்து சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சுங்க. 13 இன்ச்சு சுற்றளவு, 10 இன்ச்சு உயரம், 10 இன்ச்சு உயரம், சுற்றளவு 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். மொத்தத்துக்கு 13. இதுக்கு உயரம் வந்து நெக்குக்கு 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இல்லை 4.5 வச்சின்னா கூட போதும். உங்களுக்கு தேவையான அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலுக்கு 5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். ஏன்னா வந்து ரொம்ப குட்டி பொண்ணு தான். இது ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கட் பண்ணிடலாம். முன்னாடி நெக்கு 4.5 இன்ச்சு வச்சுக்கோம் இல்லையா, பேக் சைடு சின்னதாகவே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இது நம்ம அந்த ப்ளவுஸுக்கு இருந்துச்சு இல்லையா 1 மீட்ரு, அதை வந்து சென்டரில் வச்சு 2ஆக கட் பண்ணிடுங்க. அந்த பிங்க் கலரை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த கரை ஓரத்தில் நம்ம மடித்து தைச்சிடலாம். அந்த ஓரத்தில் 4 பக்கமும் மடித்து தைச்சிருங்க. ஏன்னா வந்து இது டக்கு டக்குன்னு நம்ம இந்த ப்ளவுஸு வந்து பிரியும். அதனால வந்து நம்ம ஓரத்தில் மடித்து தைச்சிட்டோன்னா அது வந்து பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா மடித்து தைச்சி விட்ருங்க. இப்போ நான் 4 பக்கமும் நான் மடித்து தைச்சிட்டேன். இப்போ வந்து பட்டன் பீஸை தைச்சிடலாம். நம்ம ஜாக்கெட்டுக்கு பட்டன் பீஸ் எப்படி தைப்போமோ ப்ளவுஸுக்கு சேம் அதே மாதிரியே நம்ம அதுக்கு தைச்சிடலாம். ஆனால் வந்து இதுக்கு நம்ம கயிறு தான் வைக்கணும், வி அடிக்கக்கூடாது. வி அடித்தா வந்து ஏன்னா குழந்தைங்க வந்து லூஸாக தானே போடுறாங்க, அது வந்து டைட்டாக இருக்குது. அதில் வி வந்து டைட்டாக போட்டால் மட்டும்தான் நிற்கும். இதுக்கு வந்து வளையும். அப்படி இல்லைன்னா கயிறு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கயிறு வச்சுருங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம அடித்தாச்சு, சரியான அளவில் இருக்குது. இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஆம்கோலும் இதுவும் வந்து நீங்கள் அங்கே கம்மியாக வச்சாலுமே ஷோல்ட்ரு வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 2 பக்கமும் நம்ம உருட்டி தைப்போம். கழுத்தும் சரி ஆம்கோலும் சரி நம்ம உருட்டி தைப்போம். அதனால் வந்து அகலம் வந்து நமக்கு கம்மியாகும். அதனால் ஷோல்ட்ரு கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்கோங்க. இதை அழகாக உருட்டி எடுத்துருங்க. இப்போது உருட்டி எடுத்தாச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து மறுபடியும் சமையல் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். திண்டுக்கல் சமையல் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. வியூஸ் போலேன்னு வந்ததுக்காக ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் புதுசாக நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சமையல் பிடிக்கும், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள், சமைச்சு பாருங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது 4 பக்கம்னு குட்டி குட்டியாக டாட் பிடிச்சிருக்கேன். இது டாட் பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாடி பாவடைக்கு டாட் பிடிப்போம்ல, அது மாதிரி டாட் பிடிச்சிட்டு 2 இதுக்குமே, அதாவது பாடி பாவடைக்கும் இந்த மேலே வைக்கிறோம்ல நம்ம ப்ளவுஸ் பிட், அதுலேயும் அடையாளப்படுத்திக்கோங்க சென்ட்ரு. நம்ம வைக்கிற ஃப்ளிட்ஸு வந்து சென்ட்ரு அந்த அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஒரு பக்கத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. சென்ட்ரு அடையாளப்படுத்தாமல் வைக்காதீங்க. பிரிக்காமல் ஒரு மாதிரி ஈவனாக நம்ம வச்சு விடுங்க. இந்த சைடில் வந்து தையலுக்கு கொஞ்சம் கேப் விட்ருங்க. ஏன்னா வந்து இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு அந்த பக்கமும் விட்டுட்டு, ஏன்னா வந்து நெட்டாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு செட்டாக வர பட்டுப்பாவடை வந்து பின்னாடி மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம நேராக கட் பண்ணனால 4 பக்கமும் ஓப்பன் இருக்கனால நம்ம வந்து சைடில் தானே ஜாயின் பண்ண முடியும், சென்டராக வராது இல்லையா. அதனால் 2 பக்கமும் நம்ம தையல் போடுறதுக்கு விட்டுருங்க.
விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் லைனிங் கிளாத் வைக்கிறேன். இது லைனிங் கிளாத்து வெறும் 60 பாயிண்ட் தான். இது வந்து சும்மா நம்ம குட்டி பிள்ளை தான், அதனால் வந்து நமக்கு ரொம்ப அகலம்லாம் தேவைப்படாது. இருக்கிற கிளாத்தை 2ஆக சென்டர் ஆஃப் கட் பண்ணி நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி நடுவில் கட் பண்ணுமோ அதே மாதிரி இதுவும் நடுவில் கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக் ஒன்று நம்ம கொடுத்துட்டு இப்போ உள்பக்கம் நம்ம தைச்சதெல்லாம் உள்பக்கம் போயிடும். கரெக்டாக மேலேயும் அடியிலையும் நல்லா இழுத்து விட்டு மேல் வாக்கில் வச்சு ஒரு தையலை போட்டு விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தனித்தனியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 2 பக்கமும் நமக்கு அந்த பிசுறு தெரியல, நம்ம சைட்லேயும் உருட்டி அடிச்சிருக்கோம். இப்போ ஆம்கோல்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் தையல் போட்டுடலாம். தையல் போடுறது வந்து லைனிங் கிளாத்து சேர்த்து 4ஐயுமே சேர்த்து மொத்தமாக வச்சு தையல் போடுங்க. 2 பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. ஒரு 2 தையல் போட்டு விட்ருங்க. இதுக்கு பாடியோட சுற்றளவு வந்து 13 இன்ச்சு, அதில் பாதி 6.5 இன்ச்சு. அதே மாதிரி கழுத்து ஒரு 4.5 இன்ச்சு, பேக் சைடு வந்து 2 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு வச்சேன். ஆம்கோல் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நீட்டாக நம்ம ஃபுல்லாக பாடி தைச்சாச்சு. இதுக்கு கொக்கி நான் வச்சுட்டேன். இப்போ வந்து பஃப் கை ஸ்லீவ் வந்து பஃப் கை சட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அதுக்கு மடித்த மாதிரியே 4ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு இப்போ இதுக்கு மொத்தம் உயரம் வந்து 13 சொன்னாங்க. நான் 1 சேர்த்து 14 வைக்கிறேன். 14 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 15 இன்ச்சு சுற்றளவு வைக்கிறேன். அதுக்கு வந்து 13 தான் வச்சேன். இதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கு 13, இதுக்கு வந்து 15 வச்சுக்கோங்க, சரியாக வரும். இப்போ நெக்கு வந்து 2.25 இன்ச் வைக்கிறேன். ஒயரை வந்து 4 இன்ச் வைக்கிறேன். ரவுண்ட் நெக்கு தான், குட்டி பாப்பான்றதுனால கொஞ்சம் மேலே ஏற்றியே வச்சுருங்க, ரொம்ப லோ நெக்கு வேணாம். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு தாராளமாக போதும். ஏன்னா 4 வயசு பொண்ணு ரொம்ப ஒல்லியாக இருப்பா. இப்போ இந்த கீழே வந்து நான் மார்க் பண்ணது வந்து அந்த இடத்துல நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு மேலே ஏற்றி நம்ம அப்படியே வளைவாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு சுற்றளவு 15 இன்ச்சு, அதில் பாதி 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ கழுத்து கட் பண்ணிடலாம். பேக் சைடு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றியே வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். பேக் சைடு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முன்னாடி ஆம்கோல் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த இது நம்ம இதுக்காக அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன், நம்ம சைடில் ஓப்பனுக்காக. இப்போ கை வந்து உயரம் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் அந்த லைனிங் கிளாத்தில் எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அதை அப்படியே நான் போட்டுட்டேன். 8 இன்ச் இருக்குது. நல்லா அப்படியே நம்ம சைடில் வந்து சும்மா ஒரு 1.25 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். கீழேயும் மேலேயும் நல்ல வளைவு போட்டு பஃப் கைக்கு வெட்டிக்கோங்க. கீழேயும் வளைச்சி கட் பண்ணணும். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்ல வளைவாக கட் பண்ணுங்கள். மேலேயும் நல்லா வளைச்சி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பஃப் வந்துடும். இப்போ அந்த முந்தி பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் மாங்காய் டிசைன் வருது, அதனால் அது நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது 2 சைடும் உள்ள பார்டரை எடுத்துக்கிட்டேன். இதில் தான் நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம் பாப்பாவுக்கு. ரொம்ப பார்டர் பெருசாக இருக்கனால 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுறேன். அதை வந்து நம்ம 3ஆக மடித்து ஒரு தேல் போட்டு வச்சுக்கணும். இந்த பார்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே அதை வச்சு தைக்கணும். நான் இந்த பார்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ 4 இன்ச்சுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே மீதி வந்து நம்ம இருக்கிற உயரத்தை நம்ம அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். முன்னாடி கழுத்தை அடித்து திருப்பிடுங்க. முன்னாடி கழுத்தை அடித்து திருப்பிட்டு கழுத்து பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கன கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம திருப்பி தையல் போடும்போது நல்லா உங்களுக்கு படிஞ்சு வரும். நல்லா நகத்தை வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ மேலேருந்து தையல் போட்டு வாங்க.
மேலேருந்து தையல் போட்டு வந்துடலாம். அந்த எட்ஜிலே தான் தையல் வரணும், தள்ளி வரக்கூடாது. இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். நான் லைனிங் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். லைனிங் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் வைக்கிறது சேர்த்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி தான் ஒரு தையல் போடணும். மிஷினில் அடிச்சிங்கன்னா அதுக்கே ஃபுல்லாக டைம் ஆகும். இந்த மாதிரி சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. டக்கு 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 டக்குன்னு ஒரு 2 செகண்டில் நம்ம ஃபுல்லாகவே லைனிங் வச்சிடலாம். இது நகலவும் நகலாது, எதுவுமே ஆகாது. நம்மளாக பிரித்தாதான் பிரியும். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து முன்னாடி பக்கத்துக்கு இருக்கிற பார்டரை கொஞ்சம் தள்ளி 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 வச்சு, ஏன்னா சென்டர் அடையாளப்படுத்திட்டு எத்தனை இன்ச்சு வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு தள்ளி தள்ளி வைக்கிறேன். இந்த ஓரமும் அந்த ஓரமும் நம்ம எப்படி பாவாடைக்கு எப்படி நம்ம ஃப்ளிட்ஸு வைக்காமல் விட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் வைக்காதீங்க. ஏன்னா சைடில் வந்து தையலுக்கு போகிறனால நம்ம தள்ளி தான் வைக்கணும். இப்போ இதே டிசைன் தான் வந்துட்டு ரெடிமேட்லேயே நமக்கு தர்றாங்க. அதனால் அதே டிசைன் நம்மளும் ரெடி பண்ணலாம் வீட்லேயே. இப்போ வந்து மேல் பக்கம் தான் நமக்கு அந்த பிசுறு தெரியும். நமக்கு அதான் அந்த நம்ம சைடில் வெட்டணும் இல்லையா, அந்த பார்ட்ரு பீஸு அது 3ஆக மடித்து மேலே வச்சு தைச்சிடலாம். ஏன்னா வந்து இது நிற்காது, உங்களுக்கு அந்த முந்தி பீஸ் வந்து நிற்காது. நூல் பெருசாக இருக்கனால சட்டு சட்டுன்னு அப்படி இந்த பிரிஞ்சிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால நம்ம பிசுறே தெரியாமல் தைக்க போகிறோம். இது மாதிரி நல்லா இழுத்து தேய்ச்சி விட்ருங்க. இது 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டுக்கலாம். அது சைடில் நம்ம கட் பண்ணாதான். அதையும் சேர்த்து வச்சா ரொம்ப பட்டையாக பெருசாக இருக்கும், பார்டரே நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த பிசுறு தெரியாமல் கரெக்டாக வச்சு சென்டராக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். சென்டராக வச்சு தையல் போடுங்க. அவங்க 13 சொன்னாங்க, நான் 1 இன்ச்சு இறக்க வச்சு 14 வச்சேன். இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். இந்த பிசுறெல்லாம் நல்லா அந்த நூலெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு கையிலேயே உள்ளே தள்ளி விட்டு தையல் போடுங்க. இப்போ டாட் பிடிச்சிடலாம். நான் அந்த ஷோல்டர்லேருந்து நேராக வர மாதிரி டாட் போடுங்க. கொஞ்சம் இந்த கழுத்துக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு கீழே இறக்கியே டாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போ 2 பக்கம் டாட் போட்டாச்சு. இந்த பார்டரை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வந்து பின்னாடி பக்கம் வந்து தனித்தனியாக தானே இருக்குது. இப்போ வந்து நம்ம தனித்தனியாக தான் ஃப்ளிட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். ஒரே அளவாக அதுக்கு எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரி ஒரே அளவாக வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதில் வச்சு தைச்சிடலாம். இதுக்கும் அதே மாதிரி தான் மேலே தான் வரணும் அந்த தையல் பகுதி. ஏன்னா நீங்கள் அப்படியே வந்து உள்பக்கம் தான் போகுது அப்படின்ட்டு தைச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் நம்ப முடியாது. அதனால் பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சி விட்டா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ மேலே வச்சு தையலை போட்டு விட்ருங்க. ரொம்ப ஈஸி தான், சட்டுன்னு முடிஞ்சிடும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ போட்டு முடிச்சுட்டு இதுக்கும் பேக் சைடும் நம்ம டாட் போட்டுடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பட்டன் பீஸ் தைக்கணும். பட்டன் பீஸ் வச்சிடலாம். இப்போ இது வந்து கொக்கி மாட்டுறதுக்கு, கொக்கி வைக்கிறதுக்கு தனியாக நம்ம அடுத்து வைக்கலாம். இது வந்து நம்ம கயிறு தான் வைக்கணும். கயிறு வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால் வந்து இது வந்து 4 வீடியோவாக போடுவாங்க. நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறது வந்து 4 வீடியோவாக போடுவாங்க. பட்டு பாவாடை சட்டை கட் பண்ணுறது ஒன்று, பாடி பாவாடை தைக்கிறது ஒன்று, சட்டை தைக்கிறது தனியாக, சுடிதார் கட் பண்ணுறது தனியாக, சுடிதார் தைக்கிறது தனியாக, 4-5 வீடியோவை நான் உங்களுக்கு ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஒரே சரியில் தைக்கிறது மொத்தமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம். சரியாக வருது. 2 பக்கமும் டாட் போட்டேன் நான். இப்போ வந்து கை வந்து பஃப் வைக்க போகிறோம். கரெக்டாக உங்களுக்கு எங்கனுக்குள்ளே இருந்து பஃப் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அப்படியே நீங்கள் மடிப்பு கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஒல்லியாக எலும்பு மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு, ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பஃப் கையும்
கீழே இந்த ஃப்ரில் வச்சும் தைச்சி போட்டோம்னா அப்படியே நல்லா கொஞ்சம் குண்டை புசு புசுன்னு இருக்க மாதிரி இருப்பாங்க. நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாப்பாவுக்கும் செமையாக இருந்துச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இது யாருக்கும் இல்லை, என் நாத்தனாரோட பேத்தி. என் நாத்தனார் பொண்ணுக்கு தான் சுடிதாரு. அவங்க பொண்ணுக்கு இந்த பட்டுப்பாவோட சட்டை செமையாக இருக்குதுன்னு இன்றைக்கி சாயந்தரம் தான் ஃபோன் பண்ணி சொன்னான். இந்த மாதிரி மடித்து அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் திருப்பி அந்த இதை பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சதுக்கப்புறமா கீழேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கைக்கும் நம்ம கீழ்ப்பக்கம் பஃப் கை வச்சாச்சு. இப்போ இந்த கழுத்து இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போயுமே நம்ம முன்னாடி நம்ம அடித்து திருப்பி எஜ்ஜில் தையல் போட்டுட்டோம். பேக் சைடு நம்ம ஒன்றுமே பண்ணலை. அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஹெம்மிங்க்கு அடித்து விட்ருங்க. இப்போ அதை அப்படியே மடித்து தையல் போட்டுடலாம். கொக்கி வைக்கும் போது அதுக்கு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ கையை ஆம்கோல் நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாம். தைச்சிட்டு வரும்போது சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த சென்டர் அடையாளப்படுத்துறது ஷோல்டர் வரைக்கும் வரணும், அது பார்த்துக்கோங்க. அந்த ஷோல்டருக்கு நேராக அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈவனாக அந்த ப்ளிட்ஸு கிடைக்கும். அது கம்மியாக இருந்தாலும் சரி நிறையா இருந்தாலும் சரி அடையாளப்படுத்திட்டு தைக்கும் போது அது 2 பக்கமும் ஈவனாக வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரே பக்கம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து செக் பண்ணி வைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நான் சுடிதாரை மட்டும் ட்ரீம் சுடியில் போட்டேன். நான் அது இப்போ பேர் மாற்றியாச்சு, திண்டுக்கல் ஃபேஷன் சுடிதார் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன் நான். இப்போ நேம் அது ஒன்றும் நல்லா இல்லை, சரியாகவும் நமக்கு போக கிடையாது. அதனால் நேம் மாற்றிருக்கேன். அதில் தான் போட்டேன் நான் ஃபஸ்ட்டு. அப்படி ஒன்றும் தெரியல, யாருக்கும் தெரியல. சரி இதில் நம்ம ஃபுல்லாகவே போட்டுட்டா நம்ம சகோதரிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இது 2ஐயும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி சேரீ அமைஞ்சிச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. இப்போ சைடில் நம்ம ஓப்பன் சொன்னேன் இல்லையா, அந்த பார்டரவே நம்ம சைடில் ஓப்பன் வச்சுருக்கோம். இப்போ சட்டை முடிஞ்சுங்க. இதுக்கு சுற்றிலும் கழுத்து பிளெயினாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெரிய ஸ்டோன் மாதிரி இருக்குது. இதை ஒட்டி விட்டுறலாம். ஒட்டி விட்டு கீழே ஒரு லைன் ஸ்டோன் லேஸ் இருக்குது இல்லையா, அந்த இது ஒரு லைன் கொடுக்க போகிறேன் நான். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டோம்னாலும் நல்லா இருக்காது. கம்மு வச்சு எல்லா பக்கமும் நம்ம ஒட்டி விட்டுறலாம், அது அப்படியே நின்றுக்கும். இப்போ முடிச்சுட்டு நம்ம லேஸ் வைக்கலாம். இது அப்படியே ஓரளவுக்கு காயட்டும். இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் லேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை மடித்து அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். நல்லா அழகாக ரவுண்டாக ஒரே மாதிரி கொடுங்க. இந்த ஆம்கோல்லேருந்து அப்படியே ரவுண்டாக வச்சுட்டு வரலாம். இந்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். இது சென்டரில் ஏதாவது ஒரு பட்டன் ஏதாச்சும் இருந்து பெருசாக ஏதாவது வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சு விட்டுடலாம். இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு எடுத்துகிட்டு நம்ம கொக்கியெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் செமையாக இருக்குது. இப்போ நம்ம சுடிதார் கட் பண்ணிடலாம். உள் பக்கம் நான் ப்ளைனாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதைத்தான் வெட்டி நம்ம முன்னாடி வச்சு மேலே அதாவது பாடிக்கு இதை தான் கொடுக்க போகிறோம். இது லைனிங் கிளாத்து ஃபுல் வாயில். இது நாலாம் மடித்து போட்டுக்கலாம். சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஒயரை 16 இன்ச்சு. ஒயரை 16 இன்ச்சு. சுற்றலை 10.5 இன்ச்சு.
நல்லா பாக்ஸ் மாதிரி மார்க் போட்டுக்கலாம். கீழேயும் போட்டுட்டு கீழேருந்து 1 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி யூ கட் போட்டுருங்க. இது வந்து பிரின்சஸ் கட் மாதிரி நம்ம சுடிதார் தைக்க போகிறோம். அதனால் வந்து சைடில் வந்து நீங்கள் கம்மி பண்ண வேணாம். ஸோ நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டருக்கு வந்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் நம்ம வளைச்சி இந்த மார்க் பண்ணது வரைக்கும் கொண்டு வந்துடலாம். நெக்கோட உயரம் வந்து 5.5 இன்ச் வைக்கிறேன். 5.5 இன்ச் வச்சு ரவுண்ட் நெக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் 10.25 இருக்குது, ரொம்ப கம்மி பண்ணலை. நம்ம வந்து இது முடிச்சுட்டு அதாவது வந்து பிரின்சஸ் கட்னால நம்ம கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணும்போது சரியான அளவு வரும். அதனால் நான் வந்து கட் பண்ணல சைடில். இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்து கட் பண்ணிடலாம். 5.5 இன்ச் வச்சுருக்கேன், அடையாளப்படுத்திக்கலாம். அதே மாதிரி பேக் சைடு 5 இன்ச் வச்சு வரைகிறேன். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து கட்டு பார்க்கலாம். மேலேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து கீழே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்படி வளைவாக போட்டு நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுவோம் இல்லையா ப்ளவுஸு, அதே மாதிரி சேம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து 16 பீஸ் வர மாதிரியும் மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2, அப்புறம் வந்து 4, அப்புறம் வந்து அது 8, மறுபடியும் அதை 2ஆக மடிக்கும் போது அதுக்கு நம்ம 16 பீஸ் வந்துடும். முன்னாடி வந்து 8 பீஸு, பின்னாடி வந்து 8 பீஸு நமக்கு வந்து வந்துடும். எண்ணி பார்த்துக்குங்க இந்த மாதிரி 16 பீஸ் இருக்கா அப்படின்ட்டு. அகலம் உங்களுக்கு நிறையா அகலம் வேணும்னாலும் வச்சுக்கலாம். கீழேருந்து நான் 6 இன்ச்சு மேலே 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு மேலே ஏற்றி நேராக கோடு போட்டுக்குங்க. இப்போ மொத்த உயரம் நமக்கு 54. 54ல் 15.5 இன்ச்சு தையலுக்கு போக 15.5 இன்ச்சு வரும். இப்போ அது போக நமக்கு 39 இன்ச்சு மொத்த உயரம் மேலே மார்க் பண்ணிக்கலாம். 39 இன்ச்சு. இது வந்து நமக்கு 9.5 இன்ச்சு இருக்குது. சென்டரில் 3 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிட்ட 3.25, அந்த பக்கம் 3.25, சென்டரில் 3 வர மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அகலமாக தான் கட் பண்ணுறேன், ஏன்னா இது பிரிஞ்சுட்டு வருமோ என்னமோ அப்படின்ட்டு நல்லா அகலமாக கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அது வந்து பிரிஞ்சுட்டு வராத மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் 2.5 வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் தையல் போட்டுன்னா கையிலி மூட்டுற மாதிரி மூட்டி கொண்டுட்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்து இது வந்து 2.5 இன்ச்சு தான் வரும். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மொத்தமாக வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. நான் பாதி தான் கட் பண்ணுறேன். பாதி தான் கட் பண்ணுறேன். மேலே கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம தைக்க போயிடலாம். கை வந்து நம்ம ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் மிஷினில் போட்டு கட் பண்ணிக்கலாம். கைக்கு தனியாக ஒரு 1/4 மீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிசைனில். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு சமமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரிஞ்சிட்டு வருது இல்லையா, இந்த ஓரங்கள்லாம் உருட்டி அடிச்சிடலாம் 4 பக்கமும். நம்ம பாவாடை கடிச்சோம்ல அது மாதிரி இந்த இதில் 2 பக்கம், முன்னாடி 2 பக்கம், பின்னாடி 2 பக்கம், 4 பக்கமும் உருட்டி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு நம்ம சென்டரில் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது தைச்சிட்டு நம்ம கையிலையும் மூட்டுற மாதிரி மூட்டி விட்டுடலாம். அதாவது மடக்கி உள்பக்கமாக மடக்கி நம்ம தைச்சி விட்டுறலாம். ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி பிரிஞ்சுட்டு வருது அப்படின்னு. இதை அப்படியே விட்டோம்னா வந்து ரொம்ப ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும்.
அதனால் நம்ம கைலி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் நான் ஓரத்துலேயும் ஒரு தையல் போடுறேன். அப்படி இருந்தாலுமே அது ஃபாஸ்ட்டாக பிரியுது. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது மேலேருந்து தைச்சிட்டு வர வர கீழே வந்து நம்ம டாட் பிடிப்போம், ஊசியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். கீழே அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நூலை கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு அமுக தையல் போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாகவே அமுக தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம கையில் ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படியே மடக்கி தைச்சிடலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பாடி மேலே வந்து நம்ம அந்த எல்லாத்தையும் சரியாக தைச்சிடலாம். அது வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டிருக்கேன். அப்படி இருந்தாலுமே நமக்கு எதுவும் தெரியல. இது பேக் சைடு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கலாம். லைட்டாக 1 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணி கட் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் ஒரு தையலை போட்டு திருப்பிடுங்க. இப்போ வந்து உள்பக்கம் கட் பண்ணிவிட்டு எட்ஜிலே தையல் போடலாம். திருப்பி அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாக வரும். நான் ஏற்கனவே ஒரே சரியில் 2 சுடிதார்லாம் தைச்சி போட்டிருக்கேன் நான். ரொம்ப ஈஸியாக நல்லா லாங் டாப்பே வந்துட்டு ஒரே சரியில் 2 இதெல்லாம் தைச்சி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்தளவுக்கு நம்ம பார்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அது 2 பார்டரையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டு இந்த லைனிங் கிளாத் இருக்குது இல்லையா, சென்டரில் வச்சு நம்ம அடித்து திருப்பிடலாம். ஒரு தையலை போட்டு இந்த குண்டு ஊசி குத்தி விட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா ஹெம்மிங் ஊசி ஏதோ ஒன்று குத்தி விட்டுருக்கேங்க. ஒரு தையலை போட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டுருக்கேங்க. கட் பண்ணி விட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. லைனிங் கிளாத்தை அடியில் நல்லா இழுத்து விட்டு எட்ஜிலே போடுங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம லைனிங் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பைப்பிங் கொடுங்க. பாருங்கள், நீட்டாக நம்ம தைச்சிட்டோம். இதுக்கெல்லாம் சென்டரில் வந்து பட்டன் வந்துடும். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். அமுக தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இந்த 2 சைடும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணி. அதுக்கு முன்னாடி இதுக்கு லைனிங் வச்சிடலாம். இது எதுக்காக பண்ணுறேன்னா, சுற்றிலும் ஒரு தையல் போடுறது கூட டைம் ஆகும். இதுக்கு டைம் ஆகாது. சட்டுன்னு முடிச்சிடலாம். 2வது வந்து நமக்கு ஈஸி, நகலவும் நகலாது. சில கிளாத்து சுருங்கும், இதெல்லாம் வந்து நமக்கு சுருங்கவும் சுருங்காது. நம்ம அப்படியே கையில் ஓடு தையல் போட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த உள் பக்கமாக கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தையல் போடும்போது அது உள்ளே போகும் இல்லையா, அப்போ அதனால கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் பண்ணலாம். இந்த பக்கம் மாதிரி அந்த பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். உருட்டி ஒரே மாதிரி பைப்பிங் கொடுங்க. சின்னது பெருசாக கொடுக்க வேணாம். கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கீழேருந்து தைக்க ஆரம்பிங்க. இப்போ தைச்சாச்சு. ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். நல்லா உருட்டி ஒரே மாதிரியே தைங்க. இப்போ கை கட் பண்ணிடலாம். கையோட உயரம் வந்து 11 இன்ச்சு, அகலம் வந்து நான் 8 இன்ச்சு வைக்கிறேன். 8 இல்லைன்னா 8.5 வச்சுக்கோங்க. இப்போ கை வந்து நான் வரைஞ்சிட்டேன். இப்போ ஆம்கோலேருந்து வச்சு பார்க்கலாம்.
சரியாக வருது. இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க கையை. இதுக்கு வந்து பார்டர் வந்து நான் தனியாக தான் ஜாயின் பண்ணி தைக்க போகிறேன். இப்போ திருப்பி நம்ம இப்போ முன்னாடி கை வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கை வந்து லைனிங் வச்சு எடுத்துட்டேன். பார்டரை வந்து கீழே ஜாயின் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது வந்து தனியாக கட் பண்ணது, பார்டர் வந்து தனியாக உள்ளது கட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம். அப்படியே வச்சு தைங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அதிலேருந்து வச்சு தைங்க. இப்போ வந்து நம்ம தைச்சி விட்றலாம். லைனிங் வச்சுருக்கேன், நான் வச்சு தைச்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு தையல் போட்டிருக்கேன். சென்டர் அடையாளப்படுத்திட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே அமுக்கு தையல் போடுங்க. 2 தையல் போட்டுருங்க உள் பக்கம். அதுக்கு மேலே அமுக்கு தையல் போட்டுடலாம். ரொம்ப அழகான கலரு, கிராண்டான ட்ரெஸ்ஸு. இப்போ ஃபுல்லாக நம்ம கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். 3 தையல் போட்டிருக்கேன் அடுத்தடுத்து. இதுக்கு வந்து நம்ம பட்டன் வச்சிடலாம். கை ரொம்ப அழகாக இருக்குது. சேம் கலரில் பட்டன் இருந்தது, அதை அப்படியே கொடுத்துட்டேன். இப்போ பொம்மைக்கு போட்டு காமிச்சிட்றேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம கிராண்டாக செம்மையாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அனார்கலி அம்பர்லா டாப்பு. இதுதான் பட்டுப்பாவாடை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி சாரீ இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நீங்களும் தைங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். திண்டுக்கல் சமையலையும் பாருங்கள், அதையும் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சுடிதாருக்கு மட்டும் உங்களுக்கு தேவைன்னா திண்டுக்கல் ஃபேஷன் சுடிதார்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். தனியாக சுடிதார் மட்டும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.